ஆதியாகமம் 11வது அதிகாரம் 1 முதல் 9 வசனம் வரை இருக்கிற பகுதி. நோவா காலத்தில் ஜலப்பிரளயத்துக்கு பின்பதாக நடந்த ஒரு பெரிய முக்கியமான சம்பவம் இந்த சம்பவம். பாபேல் கோபுரம் என்று சொல்லி நம்ம அதிகமாக இந்த பகுதி என்ன செய்திருக்கிறோம், பார்த்துருக்கோம். அதாவது ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் இந்த உலகம் உருவான பொழுதிலிருந்து மிக முக்கியமான சம்பவம் நிறைய நடந்துச்சு. முதல்ல கர்த்தர் பூமி என்ன பண்ணினார், சீர்படுத்தினார், புதுப்பித்தார். அடுத்ததாக ஒரு பெரிய வீழ்ச்சி, ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுடைய வீழ்ச்சி, மனுக்குலமே பாவத்தில் விழுந்தது. அதற்கு பின்பதாக ஒரு பெரிய ஜலப்பிரளயம். இதற்கு அடுத்த ஒரு பெரிய சம்பவம் அப்படின்னா இந்த பாபேல் என்கிற இந்த இடத்துல ஒரு கோபுரம் கட்டப்படுவதும் தேவன் ஜனங்களை சிதற பண்ணுகிறதுமான ஒரு சம்பவம். இந்த சம்பவத்துக்கு முன்பு வர பார்த்தீங்கன்னா பூமியில ஒரே பாஷை தான் இருந்தது, ஒரே பாஷை தான் இருந்தது. இது சம்பவத்துக்கு பின்புதான் தேவன் பற்பல பாஷைகள் என்ன பண்ணினார், உருவாக்கினார். பாஷைகளை கர்த்தர் பிரிந்து போக பண்ணினார். ஜனங்களை பூமி எங்கு என்ன பண்ணினாரா, சிதறி போக பண்ணினார். இதுக்கு பின்புதான் பூமியில பற்பலமான ஜனக்கூட்டங்கள், பற்பல தேசங்கள், பற்பல பாஷைகள் இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணது, உருவானது. ஏன் இந்த சம்பவம், ஏன் கர்த்தர் இப்படி செய்தார் அப்படின்னா, மனிதன் தேவனை எதிர்த்து நிற்கிற துணிகரம் உள்ளவனாய் மாறினான். என்ன நடந்தது இங்க? பூமியில ஜனங்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி இருக்கிறாங்க. இப்போ ஜனங்கள் எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்களா, நமக்கு என்ன இருக்குது, செங்கல் இருக்குது, அதை அறுத்து பில்டிங் கட்டுவோம் பேசுறான். அடுத்து என்ன பண்றாங்களா, நம்ம பூமி எங்கும் சிதறி போகாதபடிக்கு நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறதற்கு ஒரு கட்டடம் கட்டுவோம். அது எப்படி இருக்கணும்னா வானத்தை அளாவும்படி, அதாவது நம்ம இங்க காலை வச்ச எங்க போய் இறங்கணும், எங்க போகணும், வானத்துக்கு போகணும். ஏன்னா அங்க யார் இருக்கிறது, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்றானே, அந்த கடவுளை போய் நம்ம என்ன செய்யணும், மீட் பண்ணி நீயும் நானும் ஒண்ணுதாயா அப்படின்னு சொல்லணுங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த கோபுரத்தை என்ன செய்ய ஆரம்பித்தான், கட்ட ஆரம்பித்தார்கள். இந்த கோபுரத்தை கட்ட ஆரம்பித்த நோக்கம், நாம் தேவனோட என்ன ஆயிரணும், ரெண்டு காரியம். ஒன்று, ஒரே இடத்துல நம்ம இருக்கணும், இன்னொன்று தேவனுக்கு சமமாய் மாறணும். இந்த நோக்கத்தில் தான் இந்த கோபுரம் கட்டினார்கள். கர்த்தர் அதை பார்த்தார். தேவன் ஜனங்களுடைய பாஷையை தாறுமாறாக்கினார். என்ன பண்ணிருப்பாருன்றீங்க, செங்கல் அறுத்து வேலை செய்யறான், ஒரே பாஷை பேசிட்டு இருக்கிறான். கர்த்தர் பாஷையை மாத்தி, இப்ப இவன் ஒன்று கேட்கறான், அவனை கொண்டு வரான். கர்த்தர் ஒவ்வொருடைய மூலையில் இந்த சிப்பை மாத்திட்டாரு. இவன் சிப்பு ஒரு லாங்குவேஜ் அப்டேட் பண்ணி இருந்துச்சு. இப்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னா, இருந்த லாங்குவேஜை டெலீட் பண்ணிட்டு புதுசா ஒரு லாங்குவேஜ் வச்சு மூலையில வச்சுட்டாரு. இப்ப இவன் வழக்கமான பாஷையில செங்கல் எடுறான்றான், அவன் போய் மண் எடுத்துட்டு வரான். இவன் டேய் செங்கலை கேட்டா மதிக்க மாட்டேன்னு இவன் அவன் அடிக்க, அவன் இவன் ஒரே தாரும். இப்ப ஜனம் என்ன ஆயிருச்சு, சண்டை போட்டு சமாதானமா இருந்தவர்கள் சமாதானத்தை இழந்து பிரிவினை, குழப்பம், அடிதடி, எல்லாரும் சிதைந்து பூமி எங்க என்ன ஆனாங்களாம், சிதறி போனார்கள். இப்ப நல்ல கவனிங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு பேரு என்ன வந்துச்சு, பாபேல். பாபேல் என்றால் குழப்பம் அப்படின்னு அர்த்தம். இந்த குழப்பத்தை யார் கொண்டு வந்தது, யாருங்க கொண்டு வந்தது? அப்ப கர்த்தர் குழப்பத்தை கொடுப்பாரா அப்படின்னா கொடுப்பார். அல்லேலூயா. அவர் கலகத்துக்கு தேவன் அல்ல. ஆனால் ஒரு கலகம் வந்தாதான் அங்கு நன்மை நடக்கும் அப்படின்னா ஒரு கலகத்தை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா நெருக்கங்களையும் மாற்றுகிறவர் கர்த்தர். ஆனா அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பம் வந்தாதான், ஒரு பிரச்சனை வந்தாதான், ஒரு கலகம் வந்தாதான் அந்த குடும்பம் சீர்படும் அப்படின்னா அதே தேவன் ஒரு கலகத்தையும் குழப்பத்தையும் அந்த குடும்பத்துக்குள் அனுமதிக்கவும் செய்வார். எத்தனை பேர் புரிஞ்சது? அல்லேலூயா. அப்போ தேவன் நாம சமாதானமாய் சுகமாய் வாழ்வதை விரும்புகிற கர்த்தர். ஆனா அதே தெய்வம் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில சில நெருக்கம், சில குழப்பங்களை அனுமதிக்கவும் செய்கிறார். ஏன் அப்படின்னா, இப்ப என்ன செய்தான் அப்படின்னா, ஆதாம் ஏவாளை கர்த்தர் உருவாக்குறார். உண்டாக்குன உடனே ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஆதியாகமம் 1:28 வாசிங்க. ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதாம் ஏவாளை ஆசீர்வதிக்கும் என்ன சொல்றாரா,
நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஏன்னா இப்போ பெரிய ஜனத்தொகை இல்லை, 2 பேர் தான், ஆதாம் ஏவாள். ஆதாமும் ஏவாளும் இருந்தப்ப இந்த பூமி உருண்டை எவ்வளவு பெரிய சைஸ்ல இருந்துச்சோ அதே சைஸ் தான் 700 கோடி தாண்டினதுக்கு அப்புறமும் இருக்கு. அல்லேலூயா. அது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஜனத்தொகை பெருக பெருக பலூன் மாதிரி பூமி உப்பிட்டுலாம் போகல. இன்னைக்கு எவ்வளவு பெரிய உலகமா இருக்குதோ அவ்வளவு பெரிய உலகம் தான் அன்னைக்கு இருந்துச்சு. 2 பேர் தான் பூமியில இருக்கிறான். கர்த்தர் சொன்னாரு, நீங்க பழுகி பெருகி ஒரே இடத்துல இருக்காத, பூமி என்ன பண்ணு, நிரப்பு. இதுதான் தேவனுடைய கட்டளை. இப்ப மனுஷன் என்ன பண்றான்னா தேவனுடைய வார்த்தையை எதிர்த்து நின்றான். அவங்க ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். 11 அதிகாரத்துல அவன் சொல்றாங்களாம், 4 வசனத்துல, நாம் பூமி எங்கும் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு. கர்த்தர் சொன்னாரு நீ பூமியை நிரப்புன்னு சொன்னா, இவன் சொல்றான் நான் கர்த்தர் வார்த்தைக்கு நம்ம செய்ய முடியாது, நம்ம சிதறலாம் போவேன்னா ஒரே இடத்துல. எப்போ ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தை மீறுகிறானோ அவன் தேவனுக்கு எதிராய் நிற்கிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் கர்த்தர் ஆராதிக்கிற பிள்ளைங்க தான். ஆனா தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளுக்கு, சத்தியத்துக்கு நாம் என்னைக்கு கீழ்ப்படியாம நாம் வார்த்தை மீறி நடக்கிறோமோ, நாம் கர்த்தர் நல்லவர் என்று ஆராதித்தாலும் நாம் தேவனை எதிர்த்து நிற்கிறவர்கள். ஏன் அப்படின்னா வார்த்தை தான் இயேசு, இயேசுதான் வார்த்தை. வார்த்தையை மீறுவது இயேசுவை மீறுவதற்கு அடையாளம். வார்த்தை எதிர்ப்பது கர்த்தரை எதிர்ப்பதற்கு அடையாளம். வார்த்தை அசட்டை பண்ணுவது கர்த்தரை அசட்டை பண்ணுவதற்கு அடையாளம்.